ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த ஸ்டிச் வந்து எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதை வச்சு தான் நம்ம இந்த செயின் ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் ஸ்டோன் வந்து நிறைய கலர்ஸில் வந்து கிடைக்கும். நம்ம எந்த கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு 3 கலர்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். கோல்டு, ஒயிட்டு, அப்புறம் பிங்க் கலர் காமிச்சிருக்கேன். நமக்கு தேவையான கலர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கலர் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயே பேர்ல் செயின்லாம் கூட வரும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த கட் பீட்ஸும், அதாவது கர்தானா டியூப் பீட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு தெரியாதுன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து பாருங்கள், வீடியோ இருக்கும். நான் வந்து இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நெக் லைன், ஒரு அவுட்லைன் எதுக்கு கொடுத்தாலுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணாமையே வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த க்ளூ வச்சது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம இப்போ டேரெக்டாக கிளாத்தில் வந்து செயின் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்விங் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்விங் த்ரெட் வந்து நம்ம கிளாத் கலர் அல்லது இல்லைன்னா கோல்டு கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த செயின் ஸ்டோனோட கலர் வந்து கோல்டு கலர் தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கோல்டு கலர் ஸ்விங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் அந்த 2 ஸ்டோனுக்கும் இடையில வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸில் இழுத்து ஒரு குட்டி லாக் போடுறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோனாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நெக் லைனில் வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப லென்த்தாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டு ஸ்டோனுக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். அந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து இது ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே வந்து எடுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். இல்லைனா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் கேளுங்க உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து. நீங்கள் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு 1 by 1 வரும். நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம வந்து இப்போது செயின் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வராது. நீங்கள் பண்ணும்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள். நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணது நல்லா ட்ரை ஆகட்டும்னு விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க க்ளூவில். அதுக்கப்புறமா வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த செயின் ஸ்டோன் வச்சு நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். நம்ம அதையும் வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்து இந்த செயின் ஸ்டோனை நம்ம ஆல்ரெடி போட்ட எல்லா ஸ்டிச்சஸும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது டிசைன் போட்டு அதுக்கும் வந்து அவுட்லைனாக வந்து இந்த செயின் ஸ்டோன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நமக்கு பேசிக்காக வந்து செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சாலே போதும். எல்லா ஸ்டிச்சுமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எல்லா ஸ்டிச்சுமே ஈஸின்னு நினச்சா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஸ்டிச் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் அதை பண்ணவே முடியாது. நம்ம எல்லா ஸ்டிச் பண்ணும் போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். டைம் எடுத்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்தவுடனே நமக்கு ஃபஸ்ட்லேயே வந்து வராது எதுவுமே. அதனால் நீங்கள் பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே வந்து 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.